கம்ப்ளைண்ட்ல எடுக்க முடியாதுமா, டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவனுக்கு சேலரி போயிடும். அப்ப நான் பிச்சை எடுக்கணுமா? அவன் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், நான் வந்து குப்பை பறக்கிறேனா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 10 இயர்ஸா ஒர்க் பண்றான். அவன் வந்து தவறான ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு அது எனக்கு தெரிஞ்ச பொழுது என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இன்னைக்கு நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம். இப்போ என்னோட தாய் மாமா பொண்ணதான் அவன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. வச்சுட்டு போனா ஓகே, நான் விட்ட பொழுது நேத்து என் தாய் மாமா ஹார்ட் பேஷண்ட், அவரை வந்து அவர் பொண்ணை அடிச்சு கண்டிச்சிருக்காரு. இதுல எந்த தப்பும் கிடையாது. தப்பு பண்ணா எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு அவர் அடிச்ச பொழுது இவன் என்ன சொல்றானா, நீ எப்படி அவளை அடிப்ப, உன பொண்டாட்டியா? அவன் எப்படி அவள் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட தப்பு. அவன் கேட்ட பொழுது ஹார்ட் பேஷண்ட் ஆன மனுஷனை ரோட்ல வச்சு தலையில அடிச்சு ரத்தம் ஊத்தி கையை பிராக்சர் ஆகி ஜிஎஸ்ல அட்மிட் ஆயிருந்த மனுஷனை கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சோ நாங்க கேஸ் ஃபைல் ஆயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண பொழுது காலை 8 மணிக்கு வந்த நாங்க இன்னைக்கு 2 மணி ஆகுது. இன்ன வரைக்குமே எங்களை கூப்பிட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவளையும் அவ வச்சுனுக்க பொண்ணையும் கூப்பிட்டு நம்ம ராஜா மரியாதை குத்து உட்கார வச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அவன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்களுமே G1 ஸ்டேஷன்ல எங்களை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புறாங்க. சோ இதுக்கு என்ன முடிவு? இப்ப நீங்க முடிவு ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? இல்ல இப்ப நாங்க பெட்ரோல் ஊத்தி நான் நின்னு என் உயிர் போடுமா? என் குழந்தைக்கு எனக்கு என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்படி ஆக்ஷன் எடுக்கலன்னா இன்னைக்கு என் உயிர் போவோம், இல்லன்னா என் மாமா உயிர் போவோம், 2 பேர் உயிரும் போவோம், பிளஸ் எங்க அம்மா உயிரும் போடும். என் ஃபேமிலில டோட்டல் 3 உயிர் போவோம். இப்ப அவன் டிபார்ட்மெண்ட் ரிமாண்ட் பண்ணும், அவன் காக்கி சட்டை இல்லாம ஆகணும். அப்படி இல்லையா நான் என் உயிர் போய் பரவாயில்ல, அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம், நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். என் புருஷனுக்கும் என் தாய் மாமா பொண்ணுக்கும் தொடர்பு ஓகேவா? அத வந்து எங்க தாய் மாமா கேக்குறாரு. ஒரு பெத்த அப்பனா கேட்கதான் செய்வான். தப்பு செஞ்சா எவனால கேட்பான். அவன் வந்து அதை தப்ப மறைச்சி நீ வந்து எப்படி அவளை அடிக்கலாம்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க ரைட்ஸே கிடையாது. அவங்க அப்பாவை அவங்க பொண்ணு அடிச்சிருக்காரு. நீ யாரா கேட்கறதுக்கு? நீ கேட்டது கூட தப்பு கிடையாது. நீ அடிச்சு ரத்தம் ஊத்தி பலத்த காயத்தை ஏற்படுத்திருக்கனா? அப்ப உனக்கு என்ன? நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன், என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற திமிர்ல நீ ஆடினா அப்ப அந்த யூனிஃபார்ம் இருக்க கூடாது. அப்படி இல்லையா ரிமாண்ட் பண்ணுங்க. இது 3 பண்ணலன்னா, நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்னோட நான் நல்லா இருக்கும் விட்டு குத்துட்டு போறேன், என் உயிர் போட்டோம். ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் நடக்கும்னா நாளை பின்ன யாருக்குமே நடக்கூடாது. நான் வந்து விட்டு குத்துட்டு போறேன். கம்ப்ளைண்ட் குத்துறதுக்கு அவன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி சிசிஆர் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் பண்ண முடியாதான். அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஆக்ஷன் எடுங்க. அவர் சொல்றாரு, அம்மா கம்ப்ளைண்ட்ல எடுக்க முடியாதுமா, டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவனுக்கு சேலரி போயிடும். அப்ப நான் பிச்சை எடுக்கணுமா? அவன் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், நான் வந்து குப்பை பறக்கிறேனா? அப்ப ஏன் டிபார்ட்மெண்ட் மரியாதை கிடையாதா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நீங்க எனக்கு நல்ல ஜட்மெண்ட் கொடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த நிமிஷம் நீங்க பெட்ரோல் ஊத்தி நிப்பேன். நான் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல. அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், என் உயிர் போயிடும். இதுக்கு மேல உங்க விருப்பம்.